ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாஸ் ஜெயிச்ச வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. அண்ட் பேட்டிங் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டக்குன்னு ஒரு டவுன்ஃபால், எல்லாரும் சீக்கிரமாக வழிஞ்சாங்க. டேக்னரின் சந்திரபால் கிட்டேருந்து அது ஆரம்பிச்சுது. ஒரு டவுன் த லெக் போகிற பால் ஃப்ளிக்காட போய் அவரோட விக்கெட்டை இழந்தார். அண்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பற்றி சொல்லணும்னா முகமது சிராஜ் தி ஹீரோ ஆஃப் த டேங்க. அவ்வளோ சூப்பராக போட்டார். 4 விக்கெட்ஸ். அஃப்கோர்ஸ் ஜஸ்பிரிட் பும்ரா 3 விக்கெட்ஸ். கடைசியில் வந்து அந்த டெட்லியஸ்ட் யார்க்கை செதுக்கி டக்குன்னு விக்கெட் எடுத்தார். பட் ஸ்டில் சிராஜ் பவுல் பிரில்லியன்ட்லி. சிராஜ் நியூ பாலை பேச வச்சார். குயிக்காக விக்கெட்ஸ் எடுத்து பேட்ஸ்மேனுக்கு என்ன பண்ணனே தெரில. சிராஜ் பவுலிங் எப்படி ஆட, அதுவும் பிராண்டன்லாம் வந்து க்ளூவே இல்லை. அதாவது வெளியே போகும்னு நினச்சி லீவ் பண்ண பால் டக்குன்னு உள்ளே வந்து மிடில் ஸ்டம்பை தட்டிட்டு போச்சு. உண்மையிலே சிராஜ் எக்ஸலண்ட் பவுலிங். இங்கிலாந்து எங்கே விட்டாரோ அதை இங்கே வந்து கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ ஹி வாஸ் தி பெஸ்ட் பவுலர் ஆஃப் இந்தியா இன் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங்கை சொல்லணும்னா பிராண்டன் கிங் அஃப்கோர்ஸ் அருமையாக ஆரம்பித்தார். அவர் மட்டும் இல்லாமல் ஜஸ்டின் கிரீவ்ஸும் சூப்பராக ஆடினார். ஆக்சுவலாக கேம்பலுக்கு கூட ஒரு குட் ஸ்டார்ட் கிடச்சிச்சு. பட் ஆனால் அதை பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியல. அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம சொல்லியிருந்த மாதிரி ஷாய் ஹோப் அவரோட டெக்னிக்கல் கிளாஸை காட்டினார். பட் அன்லக்கிலி ஹி வாஸ் டிஸ்மிஸ்ட். ஷாய் ஹோப் அவ்வளோ சூப்பராக ஆடிக்கிட்டு இருந்தபோது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அன்லக்கி டிஸ்மிஸல் தான் சொல்லி ஆகணும். அது அஃப்கோர்ஸ் அதுக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் கோஸ் டு குல்தீப் யாதவ். அவ்வளோ சூப்பராக பாலை டர்ன் பண்ணார். ஃபார் எனி பேட்ஸ்மேன், ஈவன் ஏஷியனாக இருந்தால் கூட தே வுட் பி க்ளூலெஸ் அந்த மாதிரி ஒரு பால் ஆடுறதுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் இந்தியா ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட். கொஞ்ச நேரம் ஜெய்ஸ்வால் அவர் டைம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ராகுல் கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணார். அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் டக்குன்னு நிறைய ஃபோர்ஸ் அடித்தார். அதுக்கப்புறம் ஃபைனலாக அவரோட அந்த ஒரு வீக்னஸ், அந்த அவரோட பாடி லைன் ஜஸ்ட் அவுட் சைட் தி பாடி லைன் போட்டு கிராம்பிங் ஹிம் ஃபார் ரூம். ஆல்ரெடி சில சமயம் பார்த்துருக்கோம் அவர் வந்து இந்த மாதிரி கிராம்பிங் ஃபார் ரூமில் அவுட் ஆனதை. ரொம்ப க்ளோஸான பால்ஸ்லாம் கட் ஆட போய் அவுட் ஆயிடுறாரு. ஸோ அது ஒரு வீக்னஸ். ஸோ அதான் அப்படி ஒரு வீக்னஸ் ஜெய்ஸ்வாலுக்கு இருக்குது. அதை அவர் கொஞ்சம் மாற்றிக்கணும். கரெக்டாக அவரோட பாடிக்கு கொஞ்சம் வெளியில் வைக்கிற மாதிரி அந்த ஒரு நல்ல ஒரு பேக் ஆஃப் லென்த் ஒரு ஷார்ட் பிச் டெலிவரி கரெக்டாக அந்த உடம்புலேருந்து கொஞ்சம் வெளியில் போடும்போது அதில் அவர் அடிக்கடி மாட்டிக்கிறாரு. ஸோ இது ஒரு வீக்னஸாகவே இருக்குது. அதை அவர் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டால் சூப்பராக இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் கிளாசி கேஎல் ராகுல் சொல்லவே வேணாங்க. அவ்வளோ சூப்பராக பேட்டிங் ஆடினாரு. அவரோட டிஸ்மிஷல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி கேட்சில் தான் அவுட் ஆனாது. சாஃப்ட் டிஸ்மிஷல். பட் ஆனால் ஹி ரியலி பிளேட் வெல். பட் சாய் சுதர்ஷன் தமிழன் தான், அவர் ஒரு தமிழர் தான். பட் ஸ்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நம்பர் 3 ஸ்பாட்டுக்கு அவரை நம்பி ஒரு எக்ஸ்டெண்டட் ரோப் கொடுக்கும்போது அதை பெர்ஃபார்மன்ஸாக கன்வெர்ட் பண்ணால் தான் அவர் பிளேயர்ஸை சிமெண்ட் பண்ண முடியும். இப்போ அதுக்கு அடுத்து இந்த ஜுரலோட செஞ்சுரி வந்து வில் ஷியோர்லி அஃபெக்ட் சாய் சுதர்ஷன்ஸ் பிளேஸ். ஏன்னா இப்போ பண்ட் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் பண்ட் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ். ஸோ அவர் கண்டிப்பாக 11 இருப்பார். இப்போ ஜுரலோட செஞ்சுரி என்னாதுன்னா ஜுரல் ஒரு பேட்ஸ்மேனாக குவாலிஃபை ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் மே அஃபெக்ட் சாய் சுதர்ஷன்ஸ் பிளேஸ் இன் தி பிளேயிங் 11. அதோட இன்னொன்று பார்க்கணுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்லேயே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஒஸ்ட் டிஸ்மிஸல்னால் அது சாய் சுதர்ஷனோட ஒரு டிஸ்மிஸல் தான் சொல்லுவேன். பிகாஸ் கொஞ்சம் கூட ஒரு நர்வஸ்னஸ் இருந்த மாதிரியே இருந்துச்சு அவர் பேட்டிங் ஆடும்போது. அண்ட் 3 ஸ்டெப்பையும் காமிச்சிட்டு கடைசி நிமிஷத்தில் வந்து வேறு ஏதோ மடக்கி ஏதோ ஒரு ஷாட், அது ஒரு ப்ராப்பர் ஷாட் மாதிரி கூட தெரில. ஐபிஎல்லில் பார்த்துருக்கோம், ரொம்ப நல்லா டெக்னிக்கலாக ஆடுவார். பட் ஆனால் இங்கே வந்து அப்படி ஒரு ஷாட்லாம் நான் இதுக்கு முன்னாடி பெருசாக பார்த்ததே இல்லை. மோஸ்ட்லி வெஸ்ட் இண்டியன்ஸ்கிட்ட தான் பார்ப்போம். லைக் அவங்க அக்ரெசிவாக போகும்போது கண்ணா பின்னான்னு ஷாட் அடிக்கும்போது தான் அந்த மாதிரி ஷாட்ஸ்லாம் பார்ப்போம். அப்படி ஒரு ஷாட் அடிக்க போய் அவுட் ஆகிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்லேயே ஒஸ்ட் டிஸ்மிஸல்னால் நான் சாய் சுதர்ஷன்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டு அவர் நெக்ஸ்ட் மேட்ச்லேயாச்சும் ஒரு செஞ்சுரி போட்டார்னா அவரோட பிளேஸ் அவர் தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆமாம், அது லென்த்தை சரியாக கணிக்காமல் அந்த ஒரு ஷாட் போயிட்டார். ஸோ ஹீ ஷுட் கம் பேக் ஸ்ட்ராங்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா கில் ஆஸ் யூஷுவல் எங்கேருந்து இங்கிலாந்து சீரிஸை லீவ் பண்ணாரோ அங்கேருந்தே கண்டினியூ பண்ணார். பட் அவரும் வந்து நல்லா ஆடிட்டு ஒரு சூப்பர் ஸ்டார்ட்டை வந்து ஒரு ரேஷ் ஷாட் ஆடி விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ இந்தியன் விக்கெட் எதுவுமே அவங்க சூப்பர் பால் அந்த மாதிரி போட்டு எடுத்த மாதிரி தெரியல. நிறையா வந்து அவங்களே தான் விக்கெட்ஸை கொடுத்துட்டு போனாங்க இந்தியன் பேட்டர்ஸ். ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடச்சதுக்கப்புறம் சரி குயிக்காக ரன்ஸ் அடிக்கலான்னு சில ரேஷ் ஷாட்ஸ் ஆடி அவுட் ஆனது. இப்போ கில் அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடு போய் ஸ்லிப்பில் கேட்ச், ராகுல் வந்து சிப் பண்ணார் கவர்ஸ்க்கு. ஸோ அது மாதிரி அப்புறம் ஜுரல் உண்மையிலே சூப்பராக ஆடினார். ஸோ பண்ட் இல்லைன்றதுனால தான் அவருக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. அந்த வாய்ப்பை மிக கச்சிதமாக பயன்படுத்தினார். சாய் சுதர்ஷன் மிஸ் பண்ணாலும் ஜுரல் வந்து சூப்பர்பாக கம்போஸ்டாக இன்னிங்ஸை நல்லா பேஸ் பண்ணி சூப்பர் ஷாட்ஸ் ஆடி அவர் செஞ்சுரி அடித்தார். அதுலேயும் எஸ்பெஷலி அவரோட கட் ஷாட் ஐ பிகேம் எ ஃபேன் ஆஃப் இட். அவ்வளோ சூப்பராக ஆடினது. மறுபடியும் அந்த கட் ஷாட்டில் அடித்து ஃபோர் பவுண்டரிஸாக அடிச்சுக்கிட்டே இருந்தார். அண்ட் ஆப்வியஸ்லி ஜடேஜா நீங்கள் வேறு லெவல். அப்படி தான் இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ரிஷப் பந்தை பார்க்குற மாதிரியே இருந்துச்சுங்க. இங்கே பந்த் இல்லை, இந்த டெஸ்ட் மேட்ச்சில் என்டர்டெயின்மெண்ட் இருக்காதுன்னு நினச்ச போது ஸ்பின்னர் போடுறியா, நான் ரிஷப் பந்த் வேலையை பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லி இறங்கி வந்து நச்சுன்னு விட்டாரு. ஸ்ட்ரைட்லேருந்து மிட் விக்கெட் வரைக்கும் ஃபுல்லாக இறங்கி வந்து டக்குன்னு அடித்தாரு. எட்ஜு பட்டா கூட பவுண்டரிஸை தெரிச்சுக்கிட்டு போகுதுங்க. அவ்வளோ பவர் கொடுத்து அப்படியே ரிஷப் பந்த் இல்லைன்ற குறையே தெரியாத அளவுக்கு பேட்டிங் ஆடினாருங்க. வந்து இவர் இப்படி எனக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இங்கிலாந்து சீரீஸில் சிராஜோட இவர் நிற்கும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தாருன்னா ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம் இந்தியா அப்படின்ற அளவுக்கு தாங்க தோணுச்சு. ஸ்டில் அது வந்து என்ன நடந்ததுக்குன்னு தெரியாது. பட் ஆனால் அவ்வளோ சூப்பராக ஆடினாரு. இவர் ஏன் அன்றைக்கி அவ்வளோ டிஃபென்சிவ் அப்ரோச் போனான்னு தெரில. இறங்கி வந்து முச்சான்னு கண்ணா பின்னான்னு இறங்கி வந்து வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸை கதற வைக்கிற அளவுக்கு சூப்பராக ஆடினாரு. லைக் அவர் அதோட கரெக்டான பால்ஸ் பார்த்து இறங்கினாரு. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எப்பெல்லாம் வந்து வாரிக்கன் நல்லா தூக்கி அவர் ஆர்க்கில் போட்டாரோ அப்போல்லாம் ஜடேஜா இறங்கி வந்து பிச் ஆஃப் த பாலுக்கு வந்து பிக்கப் பண்ணி சிக்ஸ் அடிச்சாரு. அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ஈஸியாக ஸ்டம்பிங் ஆயிடலாம். பட் ரியலி எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ். குடோஸ் டு ஜடேஜா. செகண்ட் டேஸ் ப்ளே முடியும்போது 448 for 5 ஒரு 286 ரன்ஸ் லீட் இருந்தபோது சரி நம்ம வந்து நினச்சோம் சரி அதுக்கு அடுத்த நாள் பேட்டிங் வந்து எல்லோரும் நல்ல பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நிதிஷ் ரெட்டி மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து இந்த பேட்டிங்கில் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம், பவுலிங். ஸோ இப்போ இந்த ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டராக நிதிஷ்குமார் ரெட்டி தான் ட்ரை பண்ணுறான்ற போது சரி அவருக்கு பேட்டிங் கிடைக்கும், இந்தியா வந்து அரௌண்ட் ஒரு 600-700 ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினச்ச போது எல்லாருக்கும் சர்ப்ரைஸ். இல்லை போதும் டிக்ளேர் பண்ணுறோம், கேமை சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் டிக்ளேர் பண்ணிட்டு வெஸ்ட் இண்டீஸை பேட்டிங் விட்டாங்க. அண்ட் அகெயின் டேக் நரேன் சந்திரபால் நாங்கள் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாருங்க. அவரோட பிளேயில் எந்த குறையுமே இல்லை. பட் கடைசியாக அடித்த ஷாட்டும் நல்ல ஷாட், டவுன் த லெக் போன பாலை நல்ல ஒரு புல் ஷாட் ஆடினார். நானே 4ன்னு தான் நினச்சேன். டக்கு நிதிஷ் ரெட்டி பாஞ்சு ஒரு சூப்பர் மேன் கேட்ச் பிடிச்சாரு. ஃபென்டாஸ்டிக் கேட்ச். ஆக்சுவலாக அந்த விக்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கோஸ் டு நிதிஷ் ரெட்டின்னு தான் சொல்லி ஆகணும். அவ்வளோ சூப்பர் கேட்ச். ஸோ டேக் நரேனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஹீ ஸ்டார்டட் வெல், ஹீ பிளேடு வெல், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீ லாஸ்ட் ஹிஸ் விக்கெட். அதுக்கப்புறம் ஜடேஜா வந்து போலிங்க்கு வந்தார். வந்து டக்குன்னு விக்கெட்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு கேம்பல் ஒரு லேசியாக ஒரு ஷார்ட் ஆடி சில்லி லெக்கில் கேட்ச் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கிங்கு ஹோப் யாருமே நினச்ச அளவு விளையாடாமல் டக்குன்னு விக்கெட் கொடுத்தப்பறம் அலி காத்தனஸும் ஜஸ்டின் ரீவ்ஸ் தான் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு இந்தியாவை கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணாங்க. ஸோ டக்குன்னு ஒரு 5 விக்கெட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 46 for 5லேருந்து ஒரு 92 ரன்ஸ் ஒரு 46 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரஸ்ட்ரேட் பண்ண ஆரம்பித்த போது சுந்தர் தான் வந்து அந்த பிரேக் த்ரூ கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அகெயின் ஜஸ்ட் மேட்ரு ஆஃப் டைம் டக்குன்னு விக்கெட்ஸ் போயிடுச்சு. கடைசியில் கொஞ்சம் குவிக் ரன்ஸ் பவுலர்ஸ் கிட்டேருந்து வந்தாலும் பட் தட் வாஸ் நாட் இனஃப் டு அவாய்ட் அன் இன்னிங்ஸ் டிஃபீட். பட் ஆனால் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் டீமில் நான் என்னோட மோஸ்ட் அட்மையர்டு பிளேயர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஐ வில் கோ வித் ஜேடன் சீல்ஸ். தனியால் பவுலிங் அட்டாக்கை அவர் மட்டும் கொண்டு போனாருங்க. அந்த பவுலிங் யூனிட்டுக்கே தனியாக ஒரு ஹைலைட்டாக தெரிஞ்சார். அவரோட பவுலிங்கில் ராகுலை எட்ஜ் வாங்க வைக்கிறதா இருக்கட்டும்,
அந்த ஒரு எட்ஜ் அதெல்லாம் அன்லக்கிங்க கரெக்டாக அந்த கேப்பில் போயிடுச்சு. ராகுல் வாஸ் லக்கி அவரோட விக்கெட் இழக்காமல் இருக்கிறதுக்கு. அவ்வளோ சூப்பராக போட்டார் ஜேடன் சீல்ஸ். அண்ட் பேட்டிங்கில் வந்து என்ன அடி, ஒரு 2 சிக்ஸ் விட்டாரு. அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் பாவம் ரொம்ப வலிக்குதுன்ற அந்த எக்ஸ்பிரஷன் காமிச்சாரு. கடைசி பால் அவ்வளோ குயிக்காக அடிச்சாரு. ஏதோ லக்கிலி குல்தீப் யாதவுக்கு பெரிய இன்ஜுரி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். மேலே பட்டு லேசாக மேலே பதினுச்சு, அதனால தான் பிடிச்சது. இல்லைன்னா பிடிச்சதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஸ்ட்ரைக் பண்ணார். ஸோ எனக்கு தெரிஞ்ச அவங்க ஜேடன் சீல்ஸே இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ப்ரொமோட் பண்ணிடலாம். லைக் T20s எப்படி இந்தியா சிவம் துபே வச்சு அந்த ஸ்பின்னை ஹண்ட் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி ஜேடன் சீல்ஸை வச்சு அவங்க இந்தியன் ஸ்பின்னர்ஸை டேக்கிள் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக ஆடுறாரு. எப்படியும் அடிக்க தான் போகிறாரு. ஸோ ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. அவங்க மேலே இறக்கி சப்போஸ் கிளிக் ஆச்சுன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு பெரிய ஒரு பலமாக இருக்கும். அண்டு நாங்கள் ப்ரிவியூவில் சொன்ன மாதிரியே அத்தனேஸ் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணார். தென் சந்திரபாலும் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணார். பட் யாராலையும் அதை பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியல. ஷாய் ஹோப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சூப்பராக ஆடினார். பட் செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு கொஞ்சம் புவராக ஆடிட்டாரு. அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இன்னும் பெட்டராக ஆடி இருக்கலாம். ஸோ ஆனால் இந்த மேட்ச்லேயே வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு சூப்பரான பிளேயர்னு பார்த்தா ஜஸ்டின் கிரீவ்ஸ் தான். 2 இன்னிங்ஸ்லேயும் பேட்டிங் சூப்பராக விளையாடினார். பவுலிங்கும் அந்த ஃபில்லிங் பவுலராக நல்லா போட்டார். நல்ல எக்கனாமிக்கல் ஸ்பெல்ஸ். விக்கெட் கிடைக்கலனாலும் நல்ல எக்கனாமிக்கலாக போட்டார். அளவு சேஸ் ஓரளவு கொஞ்சம் பேட்டிங் பிடிச்சாரு. இருந்தாலும் இட் வாஸ் நாட் இனஃப் அகெயின்ஸ்ட் இந்தியா. ஸோ அவங்க பேட்டிங்கை நல்லா இம்ப்ரூவ் பண்ணோம். பவுலிங்லேயும் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்க எந்த பிளான்ஸுமே இல்லாமல் போட்டுக்கிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்தியா ஈஸியாக ரன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நல்லா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியலை. ஸோ தே ஷுட் கம் அப் வித் மோர் குட் பிளான்ஸ் அண்ட் டாக்டிக்ஸ் அகேன்ஸ்ட் இந்தியா டு கெட் தீஸ் விக்கெட்ஸ். ஐ திங்க் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து ரெண்டு ஜோசஃபும் இன்ஜுரி ஆனது தான். இதே ஷமால் ஜோசப் இல்லை அல்ஜாரி ஜோசப் இருந்திருந்தால் கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு கை கொடுத்துருக்கும். அண்ட் ஷமா ஜோசப் அவர் பேச வச்சு ஈஸியாக கண்டிப்பாக ஒரு 2-3 விக்கெட்டாச்சும் எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுத்துருப்பாரு. அண்ட் நமக்கு நல்லாவே தெரியும் அவர் ஹேண்டில் ஓவராட பேட்ஸ்மேன். கண்டிப்பாக நல்லா நம்ம இந்தியன் ஸ்பின்னர்ஸை போட்டு கண்டிப்பாக அடிக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. மேபி அடிச்சும் இருப்பார். அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ மேபி அவங்க இன்னிங்ஸ் டிஃபீட்டை தவிர்த்துருக்கலாம். பட் அவங்க இல்லாத பட்சத்தில் வெஸ்ட் இண்டீஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக விளையாட ட்ரை பண்ணணும். ஸோ அவங்க கொஞ்சம் பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஏன்னா ரொம்ப பிலோ பார்ட் டோட்டல் 200 கூட டச் பண்ண கஷ்டப்படுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கேம் என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். லைக் அந்த குவாலிட்டி பிளேயர்ஸ் வச்சுக்கிட்டும் அவங்களோட ஃபுல் குவாலிட்டிக்கு ஆட மாட்டேங்கிறாங்க. அதுதான் முக்கியமான ஒரு கன்சர்னாக இருந்ததுக்கு வெஸ்ட் இண்டீஸ்க்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபுல்லாக அவங்களோட குவாலிட்டி பிளேயர்ஸ் யாரும் அவங்களோட தே டிடன்ட் ப்ளே அப் டு தேர் மார்க். ஓகே. ஸோ இந்த மேட்ச் இந்தியா ஆஸ் எக்ஸ்பெக்டட் வெஸ்ட் இண்டீஸ் கிட்டே எந்த ஃபைட்டுமே இல்லை. கம்ஃபர்டபுள் வின் ஃபார் இந்தியா. ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. ஒரு பர்ஃபெக்ட் கேம்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் கேம் டெல்லியில் நடக்குது. ஸோ அந்த ப்ரிவியூவில் சந்திக்கலாம். லெட்ஸ் ஹோப் இந்தியா அந்த மேட்ச்சும் ஜெயிச்சு ஒரு ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. லெட்ஸ் ஹோப் டு see a competitive match next time at least. So okay, with this we are signing off.